வாங்க இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் ஒரு காலிஃப்ளவர் சில்லி பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் மஞ்சத்தூள், கல் உப்பு சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்த காலிஃப்ளவரை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் அரிசி மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், ரெட் சில்லி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளேவருக்காக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் சால்ட் கொஞ்சம், பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. வேணும்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு காலிஃப்ளவரை தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து இந்த மிக்சரில் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணியே போதுமானது. தேவைன்னா கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த காலிஃப்ளவரை அப்படியே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம ஸ்டைலில் காலிஃப்ளவர் சில்லி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். விழுப்புரம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.